ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 294வது தலைப்பு. இரு பொருளில் ஒரே சொல். தொடர்ச்சி. இதே போல இன்னொரு ஸ்லோகம். வெங்கடராம சாஸ்திரி என்று 150 வருஷத்துக்கு முந்தி வித்வான் இருந்தார். சாதாரணமாக நான் சொல்வதை தப்பாக நினைக்கக்கூடாது. வித்வான்கள் என்றால் வாங்கிக் கொள்பவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர கொடுப்பவர்களாக இருப்பதில்லை. பல பேரை பற்றி கேள்வியும் படுகிறோம். என்னவோ தான தர்மம் என்று பிரமாதமாக உபன்யாசம் செய்கிறார். இப்படி பண்ணியே எவ்வளவோ பங்களா, டெபாசிட் எல்லாம் சேர்த்து கொண்ட பிறகும் பிரத்தியாருக்குத்தான் உபதேசம் செய்கிறாரே தவிர தான் ஒரு காசு கூட தர்மத்துக்கும் கொடுக்க மாட்டேன் என்கிறாரே என்று சொல்லுகிறார்கள். நம் காலத்தில் இதற்கு விதிவிலக்காக இருந்த ஒரு சில பேர்களில் தேத்தியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகளை முதலில் சொல்ல வேண்டும். இவர் மாதிரியே ஒரு எக்ஸப்ஷனாக அந்த நாளில் வெங்கடராம சாஸ்திரிகள் இருந்திருக்கிறார். அவர் இருந்தது இருக்கட்டும், இப்போது கொஞ்சம் கிராமர் சொல்லித் தருகிறேன். தேஹி என்ற வார்த்தை அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கொடு என்று யாசிக்கிற வார்த்தை. செகண்ட் பர்சனாக உள்ள ஒருத்தரை பார்த்து கேட்பது தேஹி. அதாவது இது மத்தியம புருஷன். தத் தா என்பது இதற்கு ரூட். டு கிவ் என்று அர்த்தம். நீ கொடு என்பதற்கு தேஹி. நான் கொடுக்கிறேன் என்பதற்கு இதே ரூட்டிலிருந்து தத்யாம் என்று சொல்ல வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பர்சன் என்கிற உத்தம புருஷன். வெங்கடராம சாஸ்திரிகள் மற்ற வித்வான்களுக்கும் பண்டிதர்களுக்கும் நிறைய சம்மானம் செய்து ஆதரித்தவர். அதனால் அவர்களில் ஒருவர் அவரை பற்றி புகழ்ந்து ஒரு ஸ்லோகம் செய்தார். அதிலே நான் மேலே சொன்ன கிராமர் சமாச்சாரங்களை ரசமாக சேர்த்திருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், சரஸ்வதி இதுவரை ரொம்பவும் வியாகுலப்பட்டு கொண்டிருந்தாள். எதற்காக? தான் வெறும் சாதாரண மனுஷர்களான மத்தியம புருஷர்களையே ஆசிரியிக்க வேண்டியிருக்கிறதே என்றுதான் வியாகுலப்பட்டு கொண்டிருந்தாளாம். வித்வான்களை சரஸ்வதி ஆசிரியிப்பதாகவும் தனிகர்களை லக்ஷ்மி ஆசிரியிப்பதாகவும் சொல்வது வழக்கம். நடுத்தர பேர் வழிகளையே நாம் அடைய வேண்டியதாய் இருக்கிறதே என்று இது மட்டும் கவலைப்பட்டு கொண்டிருந்த சரஸ்வதி இப்போதுதான் கவலை போய் சந்தோஷமடைந்திருக்கிறாள். ஏனென்றால் இப்போது அவள் ஆசிரியிப்பவர்களில் வெங்கடராம சாஸ்திரிகள் என்ற உத்தம புருஷர் ஒருத்தர் இருக்கிறார் அல்லவா என்று சொல்கிறார். தேஹி 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 என்றே போய்கொண்டிருந்தவர்கள் மத்தியம புருஷ வாக்கியத்தை சொன்னவர்கள். அப்படி போய்கொண்டிருந்த பண்டித சமூகத்திலே வாரி கொடுப்பவராக நான் கொடுக்கிறேன், வாங்கிக் கொள்ள வாருங்கள் என்று தத்யாம் என்று சொன்னவர் வெங்கடராம சாஸ்திரி. உத்தம புருஷ வாக்கியத்தை சொன்னவர் இவர்தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.